வணக்கம். அப்படியா கேட்குதா? வணக்கம். சவுண்டா? ஓகே கேட்குதா? செக். வணக்கம். சேத்துமான் படம் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். சூப்பராக இருந்தது. நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு தாத்தாக்கும் பேரனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சூப்பராக இருந்தது. ப்ளஸ் அவங்களோட டைலாக்ஸ் டெலிவரி ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு புக்கிலேருந்து எடுத்து தான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஸ்லாங்கை ரொம்ப அழகாக பிடிச்சிருந்தாங்க. டைரக்டர் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. மியூசிக் சூப்பராக இருந்தது, சவுண்டிங் சூப்பராக இருந்தது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்தது. கடைசியில் ஒரு அந்த எண்டு வந்து கொஞ்சம் இருந்தது, ஆனால் அந்த 2 கேரக்டரும் சூப்பராக போயிட்டு இருந்தது. ஸோ நல்லா இருக்குது படம், எல்லாமே பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. அது ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. கொங்கு மண்டலத்தில் வந்து அந்த ஸ்லாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதே தெரியுது, எனக்கு போக்கு வந்து பெரிய கல்ச்சர் இருந்தாங்க, சாப்பிட்றாங்க. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு அது இதெல்லாம் என்ன நீ சாப்பிட்றது பயங்கரமாக இருக்குது. பன்னிக்கறி சாப்பிட்றது நல்ல விஷயமாலாம் இல்லை, சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. அது அவங்களோட விருப்பம், அவங்களோட இடத்துல அவங்க சாப்பிட்றது தப்பு ரைட்டாலாம் கிடையாது. நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் நான் பெருசாக எனக்கு பிடிக்காதுன்னா ஒரு பயம்தான் எனக்கு. ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப ராவாக இருந்தது. ஸ்டண்ட்டு முதல் கொண்டு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே பயங்கர ராவாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ ஒரு பிரமிப்பாகவே இருந்தது நான் பார்க்கும்போது, ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது. ஏன்னா யாருமே பார்த்த முகங்கள் கிடையாது ஆர்டிஸ்ட் யாருமே, எல்லாருமே அந்த எமோஷனுக்குள்ளேயே நடிச்சிருந்தாங்க. ஸோ அது சூப்பராக இருந்தது. ஓகே என்னப்பா அடுத்ததா? அப்படியா? ஆமாம், நட்சத்திரம் நகரில் பண்ணியிருக்கேன், பாருங்கள், புதுசாக இருக்கும். தேங்க்யூ. போகல? ஓகேண்ணா, தேங்க்யூ. சேதுமான் படம் பார்த்தேன். ஒரு நல்ல ஷார்ட் ஸ்டோரி நாவல் படிச்சுட்டு இந்த கதைகள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, படமாக வர முடியுமான்னு நான் நிறைய யோசிச்சுருக்கேன். அப்படி ஒரு கதையை தான் படமாக பண்ணியிருக்காங்க. பெருமாள் முருகனோட அவரோட கதையை படமாக பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த ஊர் வாழ்வில் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த ஊர் மக்களை, அங்கே நடக்கிற விஷயத்த ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே எங்கேயுமே அந்த ஒரு சினிமா பார்க்குறோன்ற மாதிரி நமக்கு தோணிடாமல் இருக்கணும்னு ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. ஒரு வாழ்க்கையை பார்க்குற மாதிரி இருக்கணும்னு ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. மெயினாக கேஸ்டிங், அங்கே அந்த முகங்கள் எல்லாமே அந்த ஊர் முகங்களாக இருக்குது, அந்த கிராமத்து முகங்களாக இருக்குது. அவங்க பேசுகிற ஸ்லாங்கு எல்லாமே, டைலாக்ஸ் எல்லாமே உண்மையிலேயே அந்த ஊரில் வாழ்ந்த ஒருத்தர் வசனம் எழுதுனா எப்படி இருக்குன்றது இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. ரொம்ப நல்ல படம், ரொம்ப முக்கியமான படம். எல்லோரும் பாருங்கள். இந்த மாதிரி கதைகளை நீங்கள் எப்பயுமே பார்க்க முடியாது. ரொம்ப ரேரான படம், எல்லோரும் நிச்சயமாக பாருங்கள். தேங்க்ஸ். வணக்கம். இப்போ தான் சேத்துமான் பார்த்துட்டு வரேன். முதல் விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஆச்சரியத்துக்கு வந்து முதல்ல பாரஞ்சித் அவர்களுக்கும் இயக்குனர் தமிழ் அவர்களுக்கும் நான் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி படம் பார்த்து. அது மாதிரி ஃபெஸ்டிவல்ஸில் தான் நமக்கு பார்க்க முடியும். ஈரானியன் படங்கள் அப்படி தான் சொல்லுவோம். பட் ஃபஸ்ட் டைமாக அப்படி தமிழில் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்னு சொன்னேன். இதே அனுபவம் வந்து எனக்கு மேற்கு தொடர்ச்சி மலை, கடைசி விவசாயி அதில் கிடச்சிது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப முழுமையாக கிடச்சிதுன்னு சொன்னேன். அதில் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த படம் பேசுகிற கருத்தியல் அது எல்லாத்தையும் தாண்டி எப்படி இப்படி ஒரு நடிப்பை கொண்டு வர முடிஞ்சதுங்கிறது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இத்தனைக்கு எல்லாருமே நான் ஆக்டர்ஸ், அவங்கள ட்ரெயின் பண்ணி தான் நடிக்க வச்சுருக்காங்க. பட் இது பார்க்கும்போது அங்கே ஒரு கேமரா இருந்துச்சு, அங்கே ஒரு டைரக்டர் இருந்தாருன்னே சொல்ல முடியல, அவ்வளோ இயல்பாக இருந்தது. அண்ட் இந்த படம் பேச வேண்டிய கருத்தையும் ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக பேசுகிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. பார்த்துட்டு வந்து இப்போ தான் வெளில வரேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இந்த படத்தை முழுமையாக உள்வாங்கிறதுக்கு. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நம்ம எல்லோரும் பார்த்து பெருமைப்பட வேண்டிய ஒரு படம். சீக்கிரமாக எல்லோரும் இதை பார்க்கணும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இது கொஞ்சம் லேட்டு, பட் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மக்கிட்ட இல்லாத ரைட்டர்ஸ் கிடையாது, ரொம்ப நிறைய நல்ல ரைட்டர்ஸ் இருக்காங்க. அது இன்னும் அதிகமாகணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். இல்லை, எனக்கு வாசிப்பு ரொம்ப குறைவு.
எனக்கு புக்ஸ் பற்றின விஷயங்கள் வந்து என்னோடய ஒய்ஃப்டேன்னு தான் நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப கம்மி தான். அவங்க நிறைய படிப்பாங்க, நண்பர்கள் நிறைய படிப்பாங்க. பட் எனக்கு வாசிக்கிற பழக்கம் கொஞ்சம் கம்மி தான். அவங்க வர்றதுக்கு ரெடி தான். கொண்டு சேர்க்கறதுல தான் வந்து நமக்கு இடையில ஒரு சின்ன ஒரு லேப்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன், ஒரு தொய்வு இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஒரு நல்ல கதையை பார்க்குறதுக்கு ரெடி. அதுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பெரிய உதாரணம். அது மட்டும் இல்லை, ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ்லாம் உட்காந்து பார்க்குறாங்க, மலையாளம் படங்களை அவ்வளோ விரும்பி பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு அதுவே நமக்கு தெளிவாக உணர்த்து இல்லை. நல்ல கதைகளை பார்க்குறதுக்கு மக்கள் ரெடி. கொண்டு சேர்க்கறது தான் நமக்கு இன்னும் தெரியலன்னு சொல்லலாம். ஆனால் புரியல. இல்லை, அது கொண்டாட்டமாக இருக்கிறதுல தப்பு கிடையாதுங்க. அது தப்பு கிடையாது. அப்படின்னா நம்ம வந்து தீபாவளி பொங்கல் அன்றைக்கி சந்தோஷமாக இருக்க முடியாதுல்ல. அது மாதிரி கொண்டாட்டங்கிறது தப்பே கிடையாது. அது இது கிடையாது. இதையும் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான். அதாவது நமக்கு ஒரு என்டர்டெய்னர் ஃபிலிம்ஸும் தேவை, இதுவும் தேவை. ஒரே மாதிரி இருந்தாலும் போர் அடிக்கும் நமக்கு. பட் இந்த படங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறத நம்ம யோசிக்கணும். அதை வேணான்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா அதுவும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது. அது தப்பு கிடையாது. இந்த மாதிரி படங்கள் கதை ரீதியான படங்கள், இல்லை கருத்தியல் ரீதியான படங்களை நீங்கள் தேட்டரில் போட்டு நீங்கள் மக்களை உட்கார வச்சிங்கன்னா நல்லா என்கேஜ் ஆகி தான் பார்க்குறாங்க. அதில் எந்த இதுவும் கிடையாது. அதுக்கு ஏற்கனவே எக்ஸாம்பிள்ஸ் வந்துருச்சு. கொண்டு சேர்க்கறதுல தான் நமக்கு இன்னும் குழப்பம் இருக்குது. தேங்க்யூ. எனக்கு ரியல்ங்கிறத விட இந்த கதைக்கு அதுதான் தேவைப்பட்டுச்சுன்னு எனக்கு தோணுது. அதை அவ்வளோ சரியாக எடுத்தது வந்து நான் உண்மையாகவே டேரக்டரோட ஒரு டிஸ்கஷன் வைக்கணும்னு நினைக்கிறேன். அது அவரை இன்னும் எங்களை மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் பொதுமக்களுக்கே அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படி இது சாத்தியமானுச்சு அப்படின்னு. ஏன்னா நம்ம சினிமாவில் ஒரு ரா அண்ட் ரியல்னு ஒன்று இருக்குது, அதுவே கொஞ்சம் சினிமாட்டிக் தான். பட் அதை தாண்டி இது எப்படி எடுத்தாருங்கிறதே எனக்கு அது இப்போ டுவர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸ், அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஈவன் அந்த லெங்க்தி டேக்ஸாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ரொம்ப துல்லியமாக இருக்குது. அளந்து செஞ்ச மாதிரி இருக்குது. அது போகிற போக்கில் செஞ்ச மாதிரி இல்லை, ராவாக எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்த மாதிரி இல்லை. அந்த கதையை அவருக்குள்ளே அவ்வளோ உள்ளே போயிருந்தால் தான் அதை அப்படி பண்ணியிருக்க முடியும். அது ஆச்சரியமாக தான் இருக்குது எனக்கு. அது ஒரு மெச்சூரிட்டி தாங்க. எதையுமே நம்ம வந்து ப்ரீச் பண்ணோம்னா அவ்வளோ சீக்கிரம் அது போய் சேராது. அதுவும் சினிமாங்கிறது அது ஒரு கலை வடிவமும் கூட. அதை வந்து நம்ம எந்த கருத்தை சொன்னாலுமே அதை ஒரு கலைநயத்தோடு சொல்லணும், நாசுக்காக சொல்லணும். ஆனால் சொல்கிறத முழுமையாகவும் சொல்லணும். அதை சுகர் கோட் பண்ணி அப்படிலாம் சொல்லவும் கூடாது. ஸோ இது வந்து ஒரு 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 டெலிகேட் பேலன்ஸ் இது. இதை இப்போ தமிழ் மாதிரி பாரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி பல இயக்குநர்கள் வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாசிபிள் ஆனால் இல்லை, இப்போ அது நடக்குது. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அது இவ்வளோ நல்ல விதமாக நடக்கிறது நம்ம சாதனைன்னே சொல்லலாம். தேங்க்யூ. வாழ்வியல் சார்ந்து வரக்கூடிய திரைப்படங்கள்னாலே மதுரையை பேஸ் பண்ண கதைகள் அப்படின்ற ஒரு இடத்த உடச்சி மேற்கு தமிழகத்துக்குள்ளே நம்மளை ஒரு 2 மணி நேரம் வாழ வச்சு அனுப்பக்கூடிய ஒரு திரைப்படமாக இது அமைஞ்சிருக்கு. அதுலேயும் இன்று இணையத்திலிருந்து ஒரு யூடியூபராக இன்றைக்கி வந்து நக்கலைட்ஸ் குழுமத்தில் இருக்கக்கூடிய பிரசன்னா பாலச்சந்திரன் மற்றும் நக்கலைட்ஸில் இருக்கக்கூடிய அந்த அக்கா, இவங்க எல்லாரையும் இந்த திரையில் பார்க்குறது, அதுவும் இந்த படத்தின் மூலமாக இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பாக பேசப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதற்கான கண்டென்ட் இதுக்குள்ளே இருக்குது. சின்ன சின்ன டயலாக்ஸாக இருக்கட்டும், அது வந்து சாதியத்தை பற்றி அதை ஒரு அதை அழகாக சாடின அது வரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சமூகத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு கவிதையை படித்த மாதிரி, ஒரு சிறுகதையை படித்த மாதிரியான ஒரு உணர்வு தவிர்த்து ஒரு சிறுகதையை அடாப்ட் பண்ணிடுறது தான். அதை வந்து ஒரு கலை வடிவத்தில் ரொம்ப அழகாக படமாக்கி இருக்கக்கூடிய படக்குழுவினருக்கு முதல்ல நன்றிகள் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவுடைய ரசிகனாக முதல்ல இந்த நன்றிகளை நான் கூறிக்கிறேன். இதை தொடர்ச்சியாக எல்லாருமே நம்மளுடைய ரசிகர்கள் இதை பார்த்து இதுக்கு நம்மளுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப தரமான படைப்பு. இது ரொம்ப தரமான ப்ரொடக்ஷனு. அந்த வாழ்வியலில் வந்து டைரக்டர் வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப பிரமாதமாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் நடித்த எல்லாருமே வந்து பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எல்லாம்
அந்த வாழ்வியல் வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இசை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த பண்ணியை தூக்கிட்டு வரும்போது கூட அந்த தூக்கிட்டு வர அந்த இதை வந்து மெதுவாக ஆரம்பித்து அப்படியே வந்து ரொம்ப வேகமாக வந்து முடிக்க இசை ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த டைட்டில் சாங்லேருந்து அந்த உரிமை மேளம் வச்சுருக்குறாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. நேட்டிவிட்டி அழகாக கொண்டு வந்திருக்காங்க. கிளைமாக்ஸை யாரும் எதிர்பார்க்காது, திங்க் பண்ணவே முடியல. அது ஏதோ சண்டை வருது, அவங்க தான் ஏதோ ஒரு இது பண்ணி பார்த்தா அதை எதிர்பாராத விதமாக ஒரு பூச்சியை இறக்குறாரு. ரொம்ப பிரமாதம். அது டச்சிங்காக ஆகுது லாஸ்ட்டில். ரொம்ப ஒரு வாழ்வியல் யதார்த்தமாக ஒரு வாழ்வியல் அழகாக கொண்டு வந்திருக்காங்க டைரக்டர் தமிழ். படத்தில் முதல்லேருந்து வந்து எல்லாமே நல்லா இருக்குது. முக்கியமாக இந்த பன்னிகள் அதை வளர்கிற இடத்த காட்டுறது, அந்த லொக்கேஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சில மார்க்கெட்டை காட்டுறது, அந்த ஒவ்வொரு இடமா கூட அந்த பன்னிக்காரர் நிறைய பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ஆமாம், அருமையாக. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வத்தி பெட்டி சீரட் பிடிச்சது சரி, ரொம்ப எல்லாமே அது நல்லாயிருக்கு. ஆமாம், ஒரு தரமான படைப்பு. டைரக்டர் தமிழ் அவர் வாழ்க. அவர் படம் அடுத்த படம் நான் பண்ணுறேன், அப்படி போய்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. வணக்கம். பாடலாசிரியர் உமாதேவி. சேத்துமான் திரைப்படம் ஒரு இலக்கியத்துக்கும் வெகுஜன ஊடகமான சினிமாவுக்குமான தொடர்பினால் இன்றைக்கி நிறைய இலக்கியங்கள் சினிமாவாக மாறி அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் எழுத்தாளர் பெருமாள் முருகனுடைய வருகரி என்ற சிறுகதை சேத்துமான் என்ற திரைப்படமாக மாறி பல பன்னாட்டு அளவிலான விருதுகளையும் பெற்றிருக்குது. தொடக்கத்தில் கதையை பார்க்கும்போது ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான அந்த உறவை எப்படி சொல்லிட முடியும், எப்படி சொல்ல போகிறாங்க அப்படின்னு தொடக்கத்தில் தோன்றினாலும் இறுதியாக அது நகர்ந்து போயிட்டு அந்த கதை முடியும் போது கொழுத்தவர்களுடைய மிதப்பில் இளைச்சவங்களோட கனவுகள் எந்த அளவுக்கு பலியாகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கதையாக அது முடியுது. சேத்துமான் மிக வெற்றியான ஒரு படமாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. அதை நம்ம ஊடகங்களும் விமர்சகர்களும் அதை கொண்டு போய் பொதுமக்களிடம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அந்த விதத்தில் இயக்குனர் தமிழ் அவர்களுக்கும் தொடர்ந்து எளிய மனிதர்களுடைய மறுக்கப்பட்டவர்களுடைய கதைகளும் கொண்டாடப்பட வேண்டிய கதைகளையுமே தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நீலம் தயாரிப்புக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படத்துக்கு தொடர்ந்து நாம் ஆதரவை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, நான் இந்த திரைப்படத்தில் இதில் எழுதலை. சேத்துமான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பொதுவான ஒரு பெயர் தான் அது. சேத்துமான் அப்படின்னு சொன்னால் இலக்கியங்களை கூட நம்ம தேடி பார்க்கும்போது அது பன்றி அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிடப்படுது. சேத்துமான் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நம்ம அதை சுற்றிய சில மறுப்புகள் இருக்கலாம், சில அங்கீகரிப்புகள் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே எந்த இடத்துல எல்லா வர்க்கங்களை கடந்து இது எந்த இடத்துல போயிட்டு நிற்கிதோ அந்த சேத்துமான், அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு 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 தோல்வி இந்த இடத்துல நிகழ்ந்திருக்குது அப்படின்றது தான் இந்த கதையினுடைய இறுதியாக நான் பார்க்குறேன். இது புது ஒரு பெயராக இன்றைக்கி இலக்கியங்களிலிருந்து பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெயர்களில் சேத்துமான் மிக முக்கியமான ஒரு பெயராக இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட இன்றைய தலைமுறைகளிடம் அறிமுகமாகி இருக்குதுன்ற ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். நன்றி. சேத்துமான் படம் தொடர் பெருமாள் முருகனுடைய சிறுகதை. பெரும்பாலும் இது வரைக்கும் நாவல்கள் தான் பெரும்பாலும் படமாக்கப்பட்டிருக்கு. ஆனால் முதல் முறையாக தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சிறுகதையை ஒரு படமாக அவ்வளோ நேர்த்தியாக அந்த படம் எங்கேயுமே தொய்வு இல்லாமல் ஒரு எளிய மனிதர்களுடைய வாழ்வை அப்படியே நேரில் இருந்து பார்க்குற மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப படம் முடியும் போது எல்லாரையுமே அட வச்சுருக்கு, ரொம்ப நெருக்கமாக உணர வச்சுருக்கு. அதை விட இங்கே
ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் உடைய பழக்க வழக்கங்கள் தான் எளிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களாக சமூகத்தில் வந்து கோல செய்தல் போல் காண்டாண்டு காலமாக வந்துட்டு இருக்குது. ஒரு எளிய மனிதனுடைய உணவு இங்கு என்னவா இருக்குது அப்படின்றத வந்து ஒரு வாழ்வின் பொருட்டு ஒரு பிரச்சாரம் இல்லாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப நேர்த்தியாக எடுத்திருக்கிறாங்க. அதில் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனருக்கும் ஒளிப்பதிவாளர் தம்பி பிரதீப் கே ராஜா, எடிட்டர் தோடர் பிரேம் மற்றும் அதில் ஒர்க் பண்ண எல்லா சண்டை பயிற்சி தோடர் ஸ்டாம் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப குறைஞ்ச நாட்களில் இந்த படத்தை வந்து அவ்வளோ நேர்த்தியாக எடுத்துருக்குறாங்க. இது எப்பயும் சொல்கிறது மாதிரி தான், தொடர்ந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குனது வந்து தோடர் பா ரஞ்சித் அவர்கள் தான். ஏன்னா இந்த கதையை வந்து ஒரு படமாக ஆக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து தமிழ் சூழலில் இது வரைக்கும் எந்த ஒரு முதலாளிக்கோ அதாவது எந்த ஒரு தயாரிப்பாளருமே அப்படி ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து இலக்கியத்தோடு பயணிக்கிற, இலக்கியத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற, இலக்கியங்கள் வந்து சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஒரு அதிர்வை உண்டாக்கும் என்ற நம்பிக்கை வைத்திருக்கிற பா ரஞ்சித் போன்ற தோழர்கள் தான் இது வந்து முன் வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான போக்கு. தோழர்கள் அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. இப்போ சேத்துமான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் அந்த படத்துலேருந்து கடந்து வர முடியல. ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்தே வந்து இது யூஷுவல் சினிமா மாதிரி இல்லாமல் ஒரு பேரலல் சினிமாவுக்கு உண்டான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நிறைய இடங்களில் இல்லை. கேமராவோட மூமெண்ட் வந்து ரொம்ப லைவ்லியாகவும் நம்ம அந்த கதாபாத்திரத்தை வந்து கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக தான் இருக்குது. கதை வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. ரொம்ப இதில் ஃபுட் பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க. ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ண ரஞ்சித் சாராக இருக்கட்டும், இல்லை டைரக்ட் பண்ண தமிழாக இருக்கட்டும். ஸோ எங்கள் டீமில் இருந்து ஏகேன்னு சொல்லி ஒருத்தர் நடிச்சிருக்காரு, பிரசனான்னு சொல்லி ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஸோ எல்லாரோட நடிப்பும் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அப்படியே அந்த கதையை வந்து பக்கத்தில் நம்ம நடந்துக்கிட்டு படத்தை பார்க்குற அளவில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப அற்புதமாக கொடுத்த இயக்குனருக்கும் அந்த டோட்டல் டீமுக்கும் என்னோடய நன்றிகள். அண்ட் மியூசிக் வந்து பிந்து மேம் வந்து ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. நிறைய இடங்களில் பேக்ரவுண்டாக வந்து அப்படியே அதை நம்மளை வந்து அந்த மூமெண்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை மியூசிக் வந்து கடந்து எடுத்துகிட்டு போய் வைக்குது. அப்புறம் கடைசியாக படம் முடிஞ்சு பிளாக் ஸ்க்ரீன் ஆகி டைட்டில் கார்டு முடிகிற வரைக்கும் யாருமே நகரில் பிரதீப்போட வாய்ஸ் வந்து ரொம்ப சூல்ஃபுல்லாக ரொம்ப கடைசி கிளைமேக்ஸை வந்து கடந்து போகவே முடியல. அதை தாண்டி வந்து அந்த பாட்டு வந்து இன்னும் பயங்கர பெயின்ஃபுல்லாக ஒரு ஹோப்போட அந்த பையனுக்கும் ஆடியன்ஸுக்கும் ஒரு ஹோப்போட முடியுது. ஸோ நன்றி ஃபார் கிவிங் சேத்துமான். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சஞ்சனா நடராஜன். இப்போ தான் சேத்துமானோட ப்ரொடியூஸை முடிச்சுட்டு வந்தேன். படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளீஸ் டூ வாட்ச் இட் வித் யுவர் ஃபேமிலி. லைக் என்ன சொல்கிறது, இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் ஃபில்ம். இட் ஆல்சோ மேட் மீ க்ரை அ லிட்டில் பிட். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி என்டையர் டீம். ப்ளீஸ் டெஃபினெட்லி டூ வாட்ச் த ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச். நான் வெஜிடேரியன் பை சாய்ஸ் அண்ட் பை பர்த். ஸோ இல்லை, சாப்பிடவும் மாட்டேன். அதான் சொன்னேன், சாப்பிடவும் மாட்டேன். சேத்துமான்னு இல்லை, மீட் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன் பை சாய்ஸ். ஒன்றும் இல்லை, அது இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. இது அதான் சொன்னேன், இட் மேட் மீ டியர் அப் இன் லைக் யூனோ பிரிட்டி மச். ஒரு செகண்ட் ஹாஃப்னு லைக் இட்ஸ் ஒன்லி 2 hours ஃபில்ம். பட் அதில் வந்து ஒரு பாதி ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக தான் இருந்தது. ஸோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ்லாம் இல்லை, அதுக்கு மேலேயே வந்து கண்லேருந்து தண்ணி நிறைய தடவை வந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் ஃபில்ம்.